ஹலோ வியூவர்ஸ். இயற்கை எப்பவுமே அற்புதமானது, தன்னைத்தானே அழகா செதுக்கிக்கும். அப்படி இந்த உலகத்துல இயற்கையால் ஆன 6 அதிசயங்களை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, ஸ்டிக்கி வாட்டர் ஃபால்ஸ். பொதுவாக எல்லா வாட்டர் ஃபால்ஸும் ரொம்பவே வளவளப்பாக இருக்கும். இதனாலேயே நிறைய பேர் வாட்டர் ஃபால்ஸில் வழுக்கி விழுவாங்க. ஆனால் தாய்லாந்தில் இருக்கிற இந்த புவாங் டோன் ஸ்டிக்கி வாட்டர் ஃபால்ஸில் மட்டுமே எல்லாரும் காலில் வச்சு நடந்து போகிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், வெறும் கால்கள்லையே. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலே நடக்கிறது என்ன அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், சில காலகட்டம் வரைக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸில் நடக்கிறது ஈஸி, அதாவது சீசனல்லாம். ஏன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸில் இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே கால்சியம் கற்களால் இருக்கிறதுனால இந்த பாறைகளை நம்ம கால் கிரிப்பாக ஒட்டிக்குமே தவிர நம்ம வழுக்கி விழமாட்டோமா. இதனால் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற எல்லாருமே வெறும் கால்களால தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலே ஏறி போறாங்க. அதுலயும் பாருங்க, இது இயற்கையால் உருவான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இதுல வர்ற தண்ணீரும் ரொம்பவே கிறிஸ்டல் கிளியரா இருக்குமா. இதனால இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல வரக்கூடிய தண்ணியை நம்ம குடிக்க கூட செய்யலாமா. நம்பர் 2, டிபெட்டியன் பிளாட்யூ. இந்த இடம் சைனாவில் இருந்தாலும் கூட இதனுடைய பார்டர் நம்ம இந்தியா, நேபாள், பூட்டானையும் கனெக்ட் பண்ணுதுங்க. உலகத்திலேயே உயரமான இடத்துல இருக்கக்கூடிய பெரிய சிட்டியும் இதுதான். இது கடல் மட்டத்தில் இருந்து 4500 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இதனாலேயே இதை ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்றாங்க. இந்த நிலப்பரப்பை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமா. அதுபோக இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே நேபாள் இருக்கிறதுனால இங்கே வர்றவங்க நேபாளுடைய அந்த மலைப்பகுதியையும் சுற்றி பார்த்துட்டு போகிறாங்களாம். நேபாள் மலைப்பகுதியில் உலகத்திலேயே உயரமான இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டெலிகோ லேக்கும் இருக்குது. இந்த லேக் கடல் மட்டத்தில் இருந்து 4900 மீட்டர் உயரத்தில் இருக்குதுங்க. இந்த மலையையும் இந்த லேக்கையும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குமா. இந்த தண்ணீரில் இந்த மலைகள் கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுமா. இதனாலேயே இந்த லேக்கை பார்க்கறதுக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கே வந்துட்டு போகிறாங்களாம். இந்த இடத்தை ரசிக்க ரசிக்க நேரம் போதலை அப்படின்னு சொல்கிறாங்களாம் அந்த பயணிகள். நம்பர் 3, சிக்கிரியா. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இந்த சிக்ரியா மலை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவே ஒரு இயற்கை அழகு தான் அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த சிக்ரியா மலையை பார்க்க செம்ம அழகாக இருக்குமா. இந்த மலை மேலே ஏறுறதுக்கு இந்த லயன் ஸ்டேர்கேஸ் வழியாக தான் ஏறி போக முடியும். இதுதான் ஒரே ஆப்ஷன் சொல்லப்படுது. இங்கே 1200 படிக்கட்டுகள் ஏறினா தான் இந்த மலைக்கு மேலே போக முடியும். நீங்கள் இந்த மலை மேலே ஏறி டாப் வியூவை பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமா. ஸ்ரீலங்காவுக்கு போகிற எல்லாருமே இந்த மலைக்கு கண்டிப்பாக போயிடுவாங்களாம். இந்த மலைக்கு மிகப்பெரிய வரலாறு கூட இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மலைக்கு பக்கத்திலேயே பிடுரங்கலாங்கிற இந்த மலையும் இருக்குது. இந்த மொத்த இடமுமே பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை ஓவியம் போல இருக்குமா. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த செம்மையான அழகை ரசிக்க பல சுற்றுலா பயணிகள் இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காங்களாம். நம்பர் 4, ஸ்னோ காரிடோ. உலகத்திலேயே ஜப்பான்ல இருக்கிற இந்த டாட்டியா ரோட்ல தான் 65 ஃபீட் உயரத்துக்கு 2 பக்கமும் பனி சுவர்கள் இருக்குதுங்க. மொத்தமா இது 500 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ரோடு. இந்த 500 மீட்டரும் இப்படி இந்த 2 பக்கமுமே பனி சுவராத்தான் இருக்குமா. இதனாலேயே இந்த இடத்த பார்க்கறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் இங்க வராங்களாம். இந்த இடத்த ரூஃப் ஆஃப் ஜப்பான்னு சொல்றாங்க. ஏன்னா கீழே இருந்து பார்க்கறதுக்கு இந்த மலை ஜப்பானுக்கு ரூஃப் போட்ட மாதிரி வெள்ளை கலர்ல தெரியுமா. இவ்வளவு குளிரான இந்த மலையில இயற்கையாவே வர்ற ஹாட் ஸ்ப்ரிங்கும் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ பனியில் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு தாராளமாக போகலாம். ஜப்பான்லேயே இருக்கிற இன்னொரு இயற்கை அழகு தான் இந்த ஜிகோகுடானி. இங்கே இயற்கையாகவே ஹாட் ஸ்ப்ரிங் வருது இல்லையா. இதனாலேயே இங்கே இருக்கக்கூடிய குரங்குகள் இந்த குளிரில் இருந்து தப்பிக்கிறதுக்காக பல மணி நேரத்துக்கு இந்த ஹாட் ஸ்ப்ரிங்குள்ளேயே போய் உட்காந்துக்குங்களாம். இந்த குரங்குகளையும் இந்த இடத்தையும் ரசிக்கவே ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துக்கு ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்களாம். நம்பர் 5, ஃபயர் ஃபால்ஸ். கலிஃபோர்னியாவில் இருக்கிற யோசமிட் நேஷனல் பார்க்கில் தான் இந்த ஃபயர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த இடத்த பார்க்கவே செம்ம அழகாக இருக்குமா. நிறைய இடங்களில் வாட்டர் ஃபால்ஸ் ஓடிட்டே தான் இருக்கும். இந்த பார்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான ஃபால்ஸ் அப்படின்னா அது இந்த யோசமிட் வாட்டர் ஃபால் தான். ஆனால் இதை எல்லாரும் ஃபயர் ஃபால்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் தண்ணி கொட்டுறதை பார்க்க நெருப்பு கொட்டுற மாதிரி இருக்குமா. பிப்ரவரி மாதத்தில் சூரியன் மறையும் போது சூரிய வெளிச்சம் இந்த மலை மேலே பட்டுக்கிட்டே வருமா. கரெக்டாக இந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலே படும்போது இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு நெருப்பு மாதிரி ஒளிர ஆரம்பிக்குமா. இதனாலேயே இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்க பிப்ரவரி மாதத்தில் ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கே வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, நேரில் இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. நம்பர் 6, புரோக்கன் பீச். இந்தோனேஷியாவில் தான் இந்த அழகான புரோக்கன் பீச் இருக்குது. இதுவும் இயற்கையாக உருவான இடம் தான். ஒவ்வொரு முறையும் இந்த கடலில் அலையடிக்கும் போது இந்த சிங்ஹோல்குள்ளே கடல் நீர் வந்து போகுமா. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த இடம் இப்படி இயற்கையால் உருவாகி இருக்கு. இந்த இடத்த காலையில் பார்க்க ஒரு கலரில் இருக்குமா. அதுவே ஈவினிங்கில் சூரியன் மறையும் போது இப்படி ஆரஞ்சு கலருக்கு மாறிடுமா. இந்த கடல் நீரும் ரொம்பவே தெளிவாக இருக்குமா. இது இல்லாமல் இதுக்குள்ள லைம்ஸ்டோன் பாறை கற்களும் இருக்குதுங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இது இந்தோனேஷியாவோட ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் உலகத்தில் இயற்கையால் ஆன 6 அதிசயங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா. இந்த இயற்கையால் ஆன அதிசயங்கள்லேயே எனக்கு இந்த இடத்துக்கு போகணும்னு தோணுதுடா அப்படின்னு உங்களுக்கு எது தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.